நம்ம விகாசினி குலாப்ஜாம் பண்ணுது அதுக்கு தேவையானதை பால் அவ்வளோ சூடு பண்ணுது பாருங்க. ப்ரெட் எடுத்து வச்சிடணும். இதுകൊണ്ടെല്ലാം குலாப்ஜாம் பண்ணுமா விகாசினி? அதை சர்க்கரை எல்லாம் வேஸ்ட்டாக போகுமா? நம்ம மோகி இருக்குது கூட விகாசினிக்கு ஹெல்ப் ஆகிட்டு மோகி அரைச்சி கொடுக்குது விகாசினிக்கு. ப்ரெட்டு மிக்சியில் போட்டு அரைக்குது. மோகி மூத்தையெல்லாம் அரைச்சி கொடுத்து ப்ரெட்டெல்லாம் விகாசினி அதாவது பால் ஊற்றிட்டு என்ன பண்ணது விகாசினி? கலர்ன்றதா? பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். எப்படி குலாப்ஜாம் எப்படி பிரியாணி பார்க்கலங்க. நேற்று தான் மைசூர் பாக்கு அப்படி போயிடுச்சு. இன்னத்த குலாப்ஜாம் எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம். உருளை பிடிச்சி வச்சுன்னு பாருங்க. விகாசினி மோகி கூடி ஒட்டி உருளை பிடிச்சி வச்சோன்னா அப்புறம் இங்கே எண்ணெய் இறக்கி எடுத்து போடணும். வடச்சண்டியில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குதுங்க பாருங்க. இனி விகாசினி சுடுந்ததானே மோகி தாங்க அத்தனை சுடுது. விகாசினி கூட நிற்குதுங்க. சொல்லி கொடுக்க விகாசினி தான் ஹெல்ப்புக்கு போய் நிற்குது. இந்த சக்கரை பாவில் எடுத்து போடுது விகாசினி. மோகி எடுத்து போடுதுங்க. இன்னும் எத்தனை மணி நேரம் வைக்கணும்? அது 1 மணி நேரம் வைக்கணும். அத்தனை 1 மணி நேரம் அதுக்கு ரெஸ்ட்டு. குலாப்ஜாம் ரெடியாகி எப்படி இருக்கே பாரு விகாசினி. சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்குதானு? சூப்பராக இருக்குதா? கடையில் பண்ண மாதிரியே இருக்குதா? கடையிலேருந்து வாங்கிக்க மாதிரியே. மோகி சாப்பிட்டு பாரு மோகி. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு சாயந்தரம் டீக்கு வாட்டர் சுட்டாங்க. பஜ்ஜி வாழைப்பூ. வாங்க சாப்பிடலாம்.